நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. திருமணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு விழா என விசேஷ வீடுகளுக்கோ மண்டபங்களுக்கோ செல்லும் போது வாழ்வில் ஒரு முறையாவது செருப்பை தவறவிடாமல் இருந்திருக்கவே முடியாது. யாரோ மாற்றி போட்டுவிட்டு போயிருப்பார்கள். செருப்பை பறிகொடுத்து விட்டோம் என தேடினால் பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள் என நினைத்து கடந்து போய்விடுவது உண்டு. ஆனால் இது போன்ற விசேஷ இடங்களில் செருப்பை திருடி விற்கும் ஜோடி போலீசாரிடம் சிக்கியுள்ளது. காரணம், இந்த முறை திருடியது செருப்புகளை அல்ல, போலீசில் புகார் கொடுக்கும் பொருளை. என்ன நடந்தது, எப்படி சிக்கினார்கள் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் கடந்த 28ஆம் தேதி தாயுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் மங்களூர் விரைவு ரயிலில் ஏறி பொது பெட்டியில் அமர்ந்தார். தான் கொண்டு வந்த பையை இருக்கையின் அடியில் வைத்துவிட்டு கழிப்பறை சென்றவர் திரும்பி வந்து பார்த்தபோது பை காணாமல் போயிருந்தது. அதிர்ச்சியடைந்த விவேகானந்தன் இது குறித்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர் யாராக இருக்கக்கூடும் என அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது நடைமேடை 6இல் இருவர் சந்தேகத்திற்கு இடமாக நடந்து செல்வதை அறிந்த ரயில்வே போலீசார் இதற்கு முன்னதாக ஏதேனும் குற்ற வழக்கில் ஈடுபட்டுள்ளனரா என்பதை அறிய காவல் நிலைய ஆவணங்களை தூசி தட்டி பார்த்தனர். அதில் பழைய குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என தெரிந்தது. இதனையடுத்து சிசிடிவி ஆதாரங்களை கையில் கொண்டு தேடும் முயற்சியில் ஈடுபட்ட போலீசார் அங்குள்ள மதுபான கடைக்கு இருவரும் சென்றதை போலீசார் கண்டனர். இருவரையும் லாபகமாக பிடித்து ரயில்வே காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று பொது பெட்டியில் ஏறிய இருவரும் இருக்கைக்கு அடியில் இருந்த பையை எடுத்ததை ஒப்புக்கொண்டு புகார்தாரர் வைத்திருந்த 60,000 ரூபாயில் 5,000 ரூபாயை செலவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் நடத்திய விசாரணையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பீர் முகமது மற்றும் மதுரையைச் சேர்ந்த பாண்டி ஆகிய இருவரும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மதுபான கடையில் சரக்கு கிளாஸுடன் சந்தித்து கிளாஸ்மேட் நண்பர்களாகி உள்ளனர். அன்றைய நாள் முதல் கிளாஸ்மேட் நண்பர்கள் இருவரும் ஜோடி சேர்ந்து திருமண நிகழ்ச்சியில் உணவு சப்ளையர்களாக வேலை பார்த்து வந்துள்ளனர். சப்ளையர் வேலை முடிந்ததும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வருவோரின் செருப்புகளை திருடி விற்பது, அதேபோல் கோயில்களுக்கு சென்று பக்தர்கள் விட்டுச் செல்லும் செருப்புகளை திருடி விற்று அதில் கிடைக்கும் பணத்தையும் மதுபான கடையில் ஜாலியாக செலவு செய்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பீர் முகமது மற்றும் பாண்டி ஆகிய இருவரிடமும் இருந்து 55,000 ரூபாயை பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறையினர், அடேங்களா, பல இடங்களில் செருப்பை திருடி பொதுமக்களை வெறுங்காலோடு நடக்க விட்டது நீங்கதானா என திட்டியபடி இருவரையும் சார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜோடியாக சிறைக்கு அனுப்பி வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.